சங்கீதம் 7-6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் எழுந்தருளும், என் சத்துருக்களின் மூர்க்கத்தினிமித்தம் உம்மை உயர்த்தும், எனக்காக நீர் கட்டளையிட்ட நியாயத்தீர்ப்பை நிறைவேற்ற விழித்தருளும். இந்த வசனம் தெய்வீக நீதிக்கான ஒரு மன்றாட்டாகும். தாவீது தேவன் கொடூரமாக இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. தவறான குற்றச்சாட்டுகளும் ஒடுக்குமுறையும் தாங்க முடியாததாகும்போது தேவன் எழுந்து நின்று தலையிட்டு காரியங்களைச் சரிசெய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கதை 1. தவறாக குற்றம் சாட்டப்பட்ட ஊழியர். ரவி ஒரு நேர்மையான ஊழியர். ஒரு நாள் பொறாமை கொண்ட ஒரு சக ஊழியர் அவன் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் மீது பழி சுமத்தினான். அவனது நற்பெயர் பாதிக்கப்பட்டது. யாரும் அவனது விளக்கத்தை கேட்கவில்லை. பழிவாங்குவதற்கு பதிலாக ரவி ஜெபித்தான். கர்த்தாவே, எழுந்தருளும், சத்தியம் வெளிவரட்டும், நீதியாக நியாயந்தீரும். சில வாரங்களுக்குப் பிறகு ஒரு தணிக்கை உண்மையான குற்றவாளியை வெளிப்படுத்தியது. ரவியின் பெயர் களங்கமற்றது என்று நிரூபிக்கப்பட்டது. அவனது நேர்மை மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. பொருள்: தாவீதைப் போலவே ரவியும் தேவனிடம் நியாயத்தீர்ப்புக்காக விழித்தெழும்படி கேட்டான், மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய அல்ல, மாறாக உண்மையை வெளிப்படுத்த. கதை 2. ஒடுக்கப்பட்ட கிராமம். ஒரு சிறிய கிராமம் தங்கள் நிலத்தை அநியாயமாக பறித்துக்கொண்ட ஒரு சக்திவாய்ந்த நிலப்பிரபுவால் துன்புறுத்தப்பட்டது. கிராம மக்களுக்கு பேசவும் எதிர்த்து போராடவும் வலிமை இல்லை. அவர்கள் கூடி அழுது ஜெபித்தார்கள். கடவுளே, எங்களுக்காக எழுந்தருளும், உதவியற்றவர்களை பாதுகாத்தருளும். இறுதியில் அதிகாரிகள் தலையிட்டனர். நீதி நிலைநாட்டப்பட்டது. நிலம் திருப்பித் தரப்பட்டது. பொருள்: கர்த்தாவே, எழுந்தருளும் என்பது தங்களுக்கு பதிலாக தேவன் நிற்க வேண்டும் என்று வலிமையற்றவர்கள் செய்யும் ஜெபமாகும். கதை 3. தாவீதின் சொந்த வாழ்க்கை. சவுல் ராஜா காரணமின்றி தன்னை வேட்டையாடியபோது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார். தாவீது எந்த தவறும் செய்யவில்லை, ஆனாலும் அவனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. தாவீது சவுலை தாக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஜெபித்தான். கர்த்தாவே, எனக்கும் என் சத்துருக்களுக்கும் இடையில் நியாயந்தீரும். பின்னர் தேவன் சவுலை அகற்றி தாவீது எந்த ஒரு நிரபராதியின் இரத்தத்தையும் சிந்தாமல் அவனை சிம்மாசனத்தில் அமர்த்தினார். பொருள்: தேவனுடைய நீதி மனிதனின் பழிவாங்குதல் மூலம் அல்ல, அவருடைய சொந்த நேரத்தில் செயல்படுகிறது. சங்கீதம் 7-6 நமக்குக் கற்பிப்பது என்ன? பொய்கள் எழும்போது தேவன் அதைவிட உயரமாக எழ முடியும். மக்கள் கோபப்படும்போது தேவன் நீதியாக நியாயந்தீர்க்க முடியும். நாம் பழிவாங்க அழைக்கப்படவில்லை, மாறாக நம்பும்படி அழைக்கப்பட்டுள்ளோம். இங்கு தேவனுடைய கோபம் என்பது அநீதிக்கு எதிரான அவருடைய பரிசுத்தமான பதிலை குறிக்கிறது.